நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 26, அதாவது மார்கழி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம் சாயங்காலம் 6-9 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மீனராசிக்காரர்களுக்குரியது. ராகு காலம் மத்தியானம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6 7:30 வரை. அதே மாதிரியே இன்றைய நல்ல நேரம் 10:45 11:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலரு. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது உளுந்து வடை அல்லது புளியோதரை, அதை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது ஜோதிட பாடம் நிகழ்ச்சியில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த கார்த்திகை, அதாவது கிருத்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனையால் எப்பவும் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடியவர். எப்போதும் ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். வீடு, நிலம், வாகன வசதிகள் கொஞ்சம் குறையாத்தான் இருக்கக்கூடியவர். அரசாங்கத்தோடு தொடர்பும், அதனால் முன்னேற்றமும் அடைவார். பொருள், பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். அவர்களால் மகிழ்ச்சியை அடைவார்கள் பெண் குழந்தைகளால். அதே மாதிரி பிற மாந்திரர்களை மீது ஆசை கொண்டவர். அதே மாதிரி பிற நரம்பு மற்றும் சர்ம நோயால், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுவோம். அழகான மனைவி, அவங்களோட ஒய்ஃப் ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. இன்பமாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடியவர் தான். மனைவியை இழக்கும் துர்ப்பாக்கியத்திற்கு ஆளாவார் அல்லது மனைவியை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். வீண் வம்புகளை விலக்கி வாங்கப்படுபவர். அடிக்கடி சிறு சிறு விபத்துக்களால் பாதிக்கப்படுபவர். அவங்களால் எப்படின்னா அரசாலும் பொது தொண்டாலும் புகழடையக்கூடியவராகவே இருப்பார். இவருக்கு எப்படின்னா அந்த பெரும்பாலும் சுரங்கங்கள், பஞ்சாயத்து, கழிவுப் பொருள், எண்ணெய், இரும்பு, இன்சூரன்ஸு, மரம், தரகு, மீடியேட்டர் போன்ற தொழில்களை உடையவராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாட நிகழ்ச்சியாக நிறைவேறுகிறது. அதற்கு மேல் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமாக இருக்குமாயின் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றால் நல்ல லாபமே கிடைக்கிறது. நண்பர்கள், உறவினர்களுடன் சுமூக உறவு நிலவுகிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் பதவி உயர்வுக்கு சிபார்சு செய்யப்படுகிறீர்கள். அடுத்து ரிஷபராசி, முயற்சிக்கு தக்க வெற்றி கிடைக்கிறது. வெளிநாட்டு தொடர்பு கைகொடுக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். மனமும் உடலும் ரிலாக்ஸாக இருக்கின்றது. லாட்ரி, சூதாட்டம் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கிறது. செலவை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் பணத்தட்டுப்பாடு இல்லை. அடுத்து மிதுன ராசி, குடும்பத்தினால் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கு இல்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறது. பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறிது குழப்பம் உண்டாகிறது. அடுத்து கடகராசி, மேலதிகாரிகளால் சிற்சில பிரச்சனைகள் உண்டாகிறது. இந்த உத்தியோகத்தில் இருப்பதா அல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்வதா என்றது ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அதிகரித்து கொண்டே செல்கிறது. மனைவியின் உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி,
அதே மாதிரி வந்து கெட்ட பெண்களின் நட்பு வந்து சேருகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் வந்துவிடப் போகிறது. குடும்பத்தில் வந்து அதே மாதிரி வந்து ஒரு விதமான வருத்தமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வருகிறது. கணவன் மனைவி உறவு வந்து ஓரளவு நன்றாகவே செல்கின்றது. அடுத்து கன்னியா ராசி. தொழிலில் வந்து முன்னேற்றமும் சரி, வெற்றியும் சரி, அதனால் மனமகிழ்ச்சியும் சரி உண்டாகிறது. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து உயர்வடைகிறது. எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகிறது. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சி. அடுத்து வந்து துளாராசி. கடன் தொல்லைகள் கவலை அளிக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலேயே முடிகின்றன. குடும்பத்தில் வந்து சுபகாரியங்களோடு சில பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. மனைவியும் மக்களும் உதவியாக இருக்கின்றனர். குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று வரப்போகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. சீசன் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது. இப்போ வந்து அப்பப்போ வருது இல்லையா, அப்பப்போ மலேரியா வரும், அப்போ டெங்கு ஜுரம் வரும், அப்போ அந்த மாதிரி சீசனல் நோய் வந்து வர வாய்ப்பு உள்ளது. குரு பார்க்க கோடி குற்றம் இங்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கடவுளிடம் முழு மனதோட சரண்டராக பிரச்சனைகள் எதுவும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், இல்லையேல் நஷ்டமே வரும். அடுத்து தனுசு ராசி. மனக்கவலைகள் அகன்று மகிழ்ச்சி உண்டாகின்றது. மேல் படிப்புக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. ஊதாரித்தனமான செலவுகள் குறைந்து பணம் சேருகிறது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. அதே மாதிரி மனக்கவலைகள் மறைந்து மனதில் தைரியம், நம்பிக்கை தோன்றுகின்றது. ஆனால் கூட வீண் செலவு, வீணலைச்சல் மாத்திரம் குறையவில்லை. குடும்பத்தில் வந்து மங்களகரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. கணவன் மனைவி உறவு சீராகவே செல்கின்றது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் வந்து இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் போன்ற அந்த பழக்கங்கள் இருந்தால் அதை குறைத்து கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு தான் எல்லை மீறி செல்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் விரோத மனப்பான்மை நிலவுகிறது. அடுத்து மீனராசி. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்களிடமும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உதவாத விஷயங்களில் மனத்தை செலுத்துகின்றீர்கள். மனைவி மக்களை பற்றிய ஒரு கவலை உண்டாகிறது. ஆயினும் மனத்தை தேற்றிக் கொள்கிறீர்கள். தொழிலில் மனதை செலுத்தி கூடுமான வரை பொறுமையாக இருந்துவிட்டால் உங்களுக்கு இழப்புகள் எதுவும் வராது. அதிலிருந்து சில இழப்புகள் இருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் பால்.